சாதாரண குப்பையாக போட்டிங்கன்னா அது மக்காது இல்லையா? அது மடித்த உரமாக இருந்தால் இன்னும் நல்லது. அந்த மடித்த உரத்தையே கூட ரொம்ப நாளைக்கு பயன்படுற மாதிரி எப்படி பயிருக்கு வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறையா சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த மடித்த உரமும் மண்புழு உரமாக எப்படி மாற்றுறது செலவே இல்லாமல் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி மக்கிப்பாதா குப்பைகள் இருக்குது பாருங்கள், காஞ்சி போன குப்பைகள், அதையெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக மக்க வைக்கணும். மிக உயர்ந்த மக்கி போன உரம் தானே நல்ல உரம், சீக்கிரமாக பயிர் எடுத்துக்கும். அந்த மாதிரி மக்க வைக்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்தது தான் அது. மீண்டும் ஒரு தடவை சொல்கிறோம். பாருங்க, இந்த மாதிரி வளையம் மாதிரி போடணும். நடுவில் வந்து பள்ளம் இருக்கணும், சுற்றிலும் வந்து சரிவு இருக்கணும். நடுவில் வந்து பள்ளம் இருக்கணும், சுற்றிலும் வளையம் மாதிரி அப்படியே எடுத்துகிட்டே வரணும். வடை இல்லை, அந்த மாதிரி நடுவில் பள்ளம் இருக்கணும். ஏன் இந்த பள்ளம்னு கேட்டிங்கன்னா, இது உள்ளே இருக்கிற ஈரம் சீக்கிரம் காயவே காயாது. வெளியிலலாம் காற்று போடும், காஞ்சிரும். ஒரு மரம் எப்படி உருளை வடிவமாக இருக்கோ அந்த மாதிரி உருளை வடிவமாக அமைச்சிக்கிறது சிறப்பு. அமைச்சிக்கிட்டு அல்லது சதுர வடிவமாக கூட அமைக்கலாம். சதுர வடிவமாக அமைக்கும் போது உள்ளே உள்ள குழி வந்து சதுர வடிவமாக இருக்காது, உள்ளே வந்து வளையமாக இருந்தால் தான் சீக்கிரம் காயாது. மரமே